அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் எப்பொழுதாக பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்களும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மையப்படட்டும். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலோம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாட்களுமாயிருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் செபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுவதனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்க உமக்கு கட்டளையிடும்படி கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்கு உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரியமான பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். நான் என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்திலே வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்ய நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி அல்லாமலும் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படி இனி அவன் மேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனமாக இருக்கவும் படிக்கும். கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனவனுக்கும் எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உனக்கும் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவாக இருக்க வேண்டும் என்று அதனால் நீர் என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகும் பொருட்டு கர்த்தரின் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வேன் என்று அறிந்து இதற்கு இறங்குவேன் என்று நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படி ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம்.
கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாட்களுமாக இருக்கிற பிலேமனுக்கும் பிரியமுள்ள அபிப்பியாளுக்கும் எங்கள் உடன் வேலையாட்களாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உண்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களுள்ள சகல நன்மைகளையும் தெரியப்படுத்துகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்துவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்து இருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதல் வேலைவனாகியால் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்க உமக்கு கட்டளையிடும்படி கிறிஸ்துவுக்கு நான் துணியத்தக்கவனாயிருக்கிறபடி அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுவுக்கு உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷ நிமித்தமும் கட்டளையிடப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவன் என்னிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதம் இல்லாமல் ஒன்று செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கிறபடிக்கு இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கும் மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கும் அவன் பிரியமான சகோதரனால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். அதனால் நீர் என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினார். என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் இடத்தில் கடன்பட்டது உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக்கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை முடியும் எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரனே, கர்த்தருக்கு மாலை எனக்கு பிரயோஜனம் உண்டாக கர்த்தருக்கு என்னுடைய இளைப்பாற பண்ணும். நான் சொல்லுகிறவர்களும் அதிகமாய் செய்வேன் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இப்பொழுதும் ஓரிடத்தில் எனக்காக ஆயத்தம் பண்ணும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னுடைய கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் நமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிப்பான். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய மகிமை எங்களை வெளிப்படுத்துறதுக்காக சோத்திரம். இந்த நாள் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை, வியாதியாக இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் இயேசுவே. தேவை உள்ளவர்களுக்கு தேவைகளை சந்தியும். அசுத்த வழியிலே பிள்ளைகள் செல்லாதபடி நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். எந்த ஆபத்தும் மின்னலும் கட்டுள் இடையூறு வரவிடாதபடி உம்முடைய பிள்ளைகளை பார்த்து உம்முடைய அரணுக்குள்ளே வைத்து கொண்டு மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்து சகல அந்தகார வல்லமை ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.